Hi buddies, welcome to Bhuvana's Crazy Chem. This is Bhuvana, your chemistry tutor. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீரியாடிக் டேபிளில் பீரியடை பொறுத்தும் குரூப்பை பொறுத்தும் என்னென்னலாம் சேஞ்ச் ஆகுது எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அதை எப்படிலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டாக அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ். ஸோ இந்த 5 விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 10 பேசிக் கான்செப்ட்ஸ் என்னென்ன, நம்ம எதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கான்செப்டான எலமெண்ட்ஸ் இன் பீரியாடிக் டேபிளோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பீரியாடிக் டேபிள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பீரியாடிக் டேபிளில் 2 விஷயம் இருக்குது, ஒன்று குரூப்பு, இன்னொன்று பீரியட். ஸோ இதில் ஹரிசாண்டல் ரோஸை வந்துட்டு பீரியட்ஸ்னும் வெர்டிக்கல் காலம்ஸை குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 1s1 அடுத்தது போக போக 1s2 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதாவது ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு 1s1, 2s1, 3s1ன்னு ஒவ்வொரு ஷெல் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இதை பற்றி டீட்டெயிலாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதில் டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ இதில் நம்ம பேசிக்காக இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இது மூணுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க் என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதை பார்ப்போம். Ionization energy. Ionization energy or definition என்னன்னா the energy required to remove the most loosely bound electron from an isolated atom in the gaseous state is known as ionization energy. அதாவது gaseous stateல இருக்கக்கூடிய ஒரு isolated atomல இருந்து லூஸாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற எனர்ஜி. இங்கிலீஷில் எப்போவுமே, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் எப்போவுமே பின்னாடி இருந்து நம்மளுடைய தமிழ் மீனிங் பார்த்துட்டே போனோம்னா அந்த டெஃபினிஷன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் காமனாக சொல்கிறேன். அதாவது அயனைசேஷன் எனர்ஜினாலே ரிமூவ் எலக்ட்ரான், அவ்வளோதான். ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. இதுதான் காமன் கான்செப்ட். இப்போ இதில் நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உள்ளே வந்து ஒரு ஆட்டமில் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ அதை சுற்றி செல்ஸ் இருக்குது. ஸோ செல்ஸ் இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும். இப்போ ஒரு ராஜா இங்கே இருக்கார். ஸோ இந்த ராஜாவை சுற்றி 3 படைகள் வந்து இருக்குது. அப்போ ராஜாவை சுற்றி 3 படைகள் இருந்தால் ராஜாவோட கண்காணிப்பு வந்து என்னவாகாது அப்படின்னா, அவரோட கவனம் வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்க படை மேலே படாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியேருந்து வர நம்ம இந்த படையை ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம், அப்படி தானே? ஸோ இல்லை மக்களே இருக்காங்கன்னு வச்சுக்கோ, ராஜா கிட்டே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. ஸோ அவங்கள சுற்றி நிறையா படைகள் இருக்கும். ஆனால் ராஜாவை விட்டுட்டு தள்ளி எல்லையில் இருக்க மக்களை நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் ராஜா கிட்ட, அதாவது நியூக்ளியஸ் கிட்ட போக போக நமக்கு எனர்ஜி என்ன ஆகும், அதிகமாக தேவைப்படும். ஸோ இது காமனான கான்செப்ட். சரி, அப்போது இதில் பீரியட் வைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, குரூப் வைஸ் எப்படி டிக்ரீஸ் ஆகுது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பீரியட் வைஸ் அப்படின்னா இந்த மாதிரி பார்க்கணும். அப்போ இங்கே 1s1 இருந்தது, இங்கே 1s2 இருந்துச்சு. ஸோ அப்போ ஒரே எஸ்எல்ல போயிட்டு இன்னொரு எலக்ட்ரானும் ஆட் ஆகுறதுனால நமக்கு என்ன ஆகும், அப்போ அது ரொம்ப கிட்டக்க தான் இருக்குது, எஸ்ன்றது ரொம்ப கிட்டக்க இருக்குது. ஸோ அப்போ ஆட் ஆகும்போது ரொம்ப பவர் அதிகமாகிடும். அதனால நமக்கு எனர்ஜி என்ன ஆகும், இருக்க அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் குரூப் வைஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 1s1, அடுத்து 2s1, அடுத்து 3s1ன்னு ஒரு இதுவாக தள்ளி போயிட்டே இருக்கும்போது நமக்கு எனர்ஜி என்ன பண்ணாது, அதிகமாக தேவைப்படாது. ஸோ குரூப் வைஸ் டிக்ரீசஸ், இதுதான் இதுக்கானது. அப்போ அயனைசேஷன் எனர்ஜினாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டியது ரிமூவ் எலக்ட்ரான், நெக்ஸ்ட்டு பீரியட் வைஸ் இன்க்ரீசஸ். ஏன்னா அதே ஷெல்லில் போயிட்டு எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கிறதுனால நமக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படுது. இதுவே குரூப் வைஸ் டிக்ரீசஸ், ஏன்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து நியூக்ளியஸை விட்டு தள்ளி போகிறதுனால நமக்கு என்ன தேவைப்படுறதில்ல, அதிகமான எனர்ஜி தேவைப்படுறதில்ல. ஸோ அதனால் டிக்ரீசஸ். இவ்வளோ தான் அயனைசேஷன் எனர்ஜியை பற்றினது. ஸோ இதில் நான் காமனாக சொன்னேன் இல்லையா, 3 லிங்க் ஆகும் அப்படின்னு. அயனைசேஷன் எனர்ஜி வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ்னால் எலக்ட்ரான் அஃபினிட்டியும் இன்க்ரீசஸ், அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ்னால் எலக்ட்ரான் அஃபினிட்டியும் டிக்ரீசஸ். அது சேம் திங். அதுவும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் அதே மாதிரி தான். 3க்கும் டெஃபினேஷன் மட்டும்தான் மாறும், மற்றபடி பீரியட் இன்க்ரீசஸ், 3க்குமே பீரியட் வைஸ் இன்க்ரீசஸ், குரூப் வைஸ் டிக்ரீசஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டியோடது என்னன்னா அப்படியே அயனைசேஷனுக்கு ஆப்போசிட். அதாவது டெஃபினேஷன் வைஸ் அங்கே ரிமூவ் எலக்ட்ரான், இங்கே அக்செப்ட் எலக்ட்ரான். அங்கே ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அது அயனைசேஷன் எனர்ஜி. இங்கே ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ண எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணுதோ அதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. சரியா? இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம்.
ஸோ தண்ணி வச்சுருக்கோம், அதுக்குள்ளே இன்னொரு கல்லை போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கல்லை அந்த பாத்திரம் ஏற்றுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், கொஞ்சம் வாட்டரை வெளியே விடும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே நடக்கும். எலக்ட்ரான் அஃபினிட்டியில் அதுதான் நடக்கும். ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் எனர்ஜியை வெளியே விடுது. ஸோ அந்த எவ்வளோ எனர்ஜி வந்து அது வெளியே ரிலீஸ் பண்ணுதோ அதை தான் நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அக்செப்ட் எலக்ட்ரான் ரிலீஸ் எனர்ஜி, அங்கே ரிமூவ் எலக்ட்ரான் ரெக்வயர் எனர்ஜி, அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இங்கேயும் நான் இங்கே சொன்ன மாதிரியே தான் பீரியட் வைஸ் இன்க்ரீசஸ், குரூப் வைஸ் டிக்ரீசஸ் நடக்கும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட டெஃபினேஷன், ரிலேட்டிவ் டெண்டன்சி ஆஃப் அன் ஆட்டம் இன் அ மாலிகுல் டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். அதாவது ஒரு ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காக அதுக்கு எவ்வளோ டெண்டன்சி, ஐ மீன் கெப்பாசிட்டி, எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றது தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டினால் நமக்கு ஞாபகம் வர வேண்டியது டெண்டன்சி ஆஃப் ஆட்டம். ஸோ டெண்டன்சி ஆஃப் ஆட்டம்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா ரிமூவ் எலக்ட்ரான், இதுவே எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா அக்செப்ட் எலக்ட்ரான், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா டெண்டன்சி ஆஃப் அன் ஆட்டம், ஒரு இதுக்குள்ளே எவ்வளோ அதோட கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத சொல்கிறது. ஸோ இதுவும் பீரியட் வைஸ் இன்க்ரீசஸ், குரூப் வைஸ் டிக்ரீசஸ், இது மூணுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றதுனால பீரியட் வைஸ் இன்க்ரீசஸ், குரூப் வைஸ் டிக்ரீசஸ். ஏதாவது நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே மூணுமே ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகே, அப்போ அது மூணுக்கு மட்டும்தான் லிங்க் இருக்கா? அப்போ அட்டாமிக் ரேடியஸும் அயனிக் ரேடியஸும் தனியாக? அப்படிலாம் இல்லை. இது மூணும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா இது ரெண்டும் இந்த மூணுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது இது பீரியட்ஸ் வைஸ் இன்க்ரீசஸ் அப்படின்னா இது பீரியட்ஸ் வைஸ் டிக்ரீசஸ், குரூப் வைஸ் இன்க்ரீசஸ் அப்படின்னா இது குரூப் வைஸ் டிக்ரீசஸ். ஸோ ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இது மூணும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இது ரெண்டும் இந்த மூணுக்கும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? இப்போ அட்டாமிக் ரேடியஸோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, distance between the center of nucleus and the outermost shell containing the valence electron. அதாவது valence electron இருக்கக்கூடிய outermost shellுக்கும் சென்டர் ஆஃப் நியூக்ளியஸும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை தான் அட்டாமிக் ரேடியஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாயிண்ட் லைட்டாக மூவ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இருக்குல்ல, அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்குல்ல, அது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை தான் அட்டாமிக் ரேடியஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்றது வேறு எதுவும் கிடையாது, நியூக்ளியஸ்க்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ், இவ்வளோ தான் அட்டாமிக் ரேடியஸ். ஸோ இதோட சேஞ்சஸ் எப்படி இருக்கும்? இதோட சேஞ்சஸ் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். பீரியட் வைஸ் டிக்ரீசஸ், குரூப் வைஸ் இன்க்ரீசஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு. ஸோ பீரியட் வைஸ் எப்படி இருக்கும்? டிக்ரீசஸாக இருக்கும். குரூப் வைஸ் எப்படி இருக்கும்? இன்க்ரீசஸாக இருக்கும். ஸோ இதுக்கான இது என்ன அப்படின்னா, இப்போ பீரியட் வைஸ் ஆல்ரெடி சொன்னோம்ல, 1s1 அடுத்து 1s2. ஸோ ஒரே இதிலே போயிட்டு ஆட் ஆகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த நியூக்ளியஸ் சுற்றி இருக்க எலக்ட்ரான்ஸ் நிறையா ஆகுறதுனால ஃபோர்ஸ் அதிகமாகும், அட்ராக்டிங் ஃபோர்ஸ் அதிகமாகும். ஸோ தன்னை நோக்கி இழுக்கிறதுனால இதோட சைஸ் ரொம்ப சுருங்கிடும். ஓகேவா? அடுத்தது இங்கே 1s1 அடுத்து 2s1 3s1ன்னு சொல்லிட்டு குரூப் வைஸ் வரும்போது இதை சுற்றி நிறையா ஷெல்ஸ் இருக்கும். ஸோ இதனால் என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் தன்னை நோக்கி இழுக்கும்போது அதோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாயிடும். அதாவது அதோட ஈர்ப்பு தன்மை வந்து ஃபோர்ஸ், நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதனால் அதை நோக்கி ரொம்ப இழுக்க முடியாது. ஸோ சைஸ் என்ன ஆகிட்டே இருக்குன்னா பெருசாகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான கான்செப்ட். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அயானிக் ரேடியஸ். அயானிக் ரேடியஸ்ன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆஃப் த அயன் அப் டு விச் இட் எக்ஸர்ட்ஸ் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த எலக்ட்ரான் கிளவுட் ஆஃப் த அயன். அதாவது இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணும்போதோ இல்லை ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போதோ அயனாக மாறுது. அது கேட்டயான் ஆர் அதர்வைஸ் ஆனயான், ஏதோ ஒரு அயனாக மாறும். ஓகேவா? ஸோ இதில் ஒரு அயன் இருக்குது அப்படின்னா அந்த அயனை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல, அப்போது அதோட நியூக்ளியஸுக்கும் எவ்வளோ தூரம் அதோட ஃபோர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அந்த எலக்ட்ரான் கிளவுட் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதோ அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை தான் அயானிக் ரேடியஸ்னு சொல்கிறாங்க. ஸோ நியூக்ளியஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த எலக்ட்ரான் கிளவுட், நியூக்ளியஸில் இருந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸ் எலக்ட்ரான் கிளவுடில் எவ்வளோ தூரம் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அது வரைக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க? அயானிக் ரேடியஸ்னு சொல்லுவாங்க. அட்டாமிக் ரேடியஸ்னால் சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் டு அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் த வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ இங்கே அயானிக் ரேடியஸ்னால் நியூக்ளியஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த எலக்ட்ரான் கிளவுட், அவ்வளோதான். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் பீரியட் வைஸ் டிக்ரீசஸ் அண்ட் தென் குரூப் வைஸ் இன்க்ரீசஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, ஒரு ஷெல் வந்து எவ்வளோ தூரம் ஷெல் அதிகமாகிட்டே இருக்கும், ஸோ அதை பொறுத்து தான் இந்த எனர்ஜியோடைய சேஞ்சஸும் இருக்கும். சரி, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எதுவாக இருந்தாலுமே இந்த செல்லினுடைய
கவுண்ட்டை பொறுத்து தான் இங்கே இருக்கும். ஸோ இதுக்கு 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா அட்டாமிக் சைஸ், ஷீல்டிங் எஃபெக்ட், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதாவது ஒரு எலமெண்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டுடைய சைஸை பொறுத்தும் அதனோட ஷீல்டிங் எஃபெக்ட்னால் வேறு எதுவும் கிடையாது, இந்த ஷெல்ஸை தான் குறிக்கும். ஸோ இந்த ஷெல்ஸை பொறுத்து தான் அதோட ஷீல்டிங் எஃபெக்ட். ஸோ அந்த ஷீல்டிங் எஃபெக்டை பொறுத்தும் அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பொறுத்தும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 5மே மாறுபடும். இந்த 5மே என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் இதனுடைய ஃபேக்டர்ஸ். ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீகால் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா ரிமூவ் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, ஸோ ரெக்வயர்ஸ் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் அஃபினிட்டி பார்த்தோம். ஸோ இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டியை பொறுத்தளவுக்கு அக்செப்ட் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது அப்படின்றது தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி பார்த்தோம். ஸோ இந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியில் டெண்டன்சி ஆஃப் அன் ஆட்டம், ஒரு ஆட்டமினுடைய டெண்டன்சியை சொல்கிறது தான் இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ இது 3மே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ பீரியட் வைஸ் இன்க்ரீசஸ் அண்ட் தென் குரூப் வைஸ் டிக்ரீசஸ். ஸோ இதுதான் இந்த 3க்குமான லிங்க். நெக்ஸ்ட்டு அட்டாமிக் ரேடியஸ். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்றது ஒரு ஆட்டமினுடைய நியூக்ளியஸ்க்கும் அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல், அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் செல்லுக்கும் இடையில உள்ள இந்த டிஸ்டன்ஸை தான் என்னன்னு சொல்லுவாங்க, அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பீரியட் வைஸ் டிக்ரீசஸ் அண்ட் தென் குரூப் வைஸ் இன்க்ரீசஸ். நெக்ஸ்ட் அயானிக் ரேடியஸ். ஸோ அயானிக் ரேடியஸ்ன்றது இங்கே ஒரு அயனை தான் குறிப்பிடுது. ஸோ அந்த அயனில் உள்ள நியூக்ளியஸுக்கும் அதனுடைய சுற்றி இருக்கிற எலக்ட்ரான் க்ளவுடில் எவ்வளோ தூரம் அதனுடைய அந்த ஃபோர்ஸ் வந்து போகுது, அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ், ஐ மீன் அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றதுக்குமான இடையில உள்ள டிஸ்டன்ஸை தான் அயானிக் ரேடியஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் சேம் திங், பீரியட் வைஸ் டிக்ரீசஸ் இருக்கும், குரூப் வைஸ் இன்க்ரீசஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது 5க்குமான ரிலேஷன். அயனைசேஷன் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரான் அஃபினிட்டி, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் inversely proportional to ionic radius. ஸோ அப்போ இது ரெண்டும் என்னென்னு அர்த்தம், டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு அர்த்தம். சரி, இது ரெண்டும் என்ன, டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு அர்த்தம். அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அயானிக் ரேடியஸும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த 5க்குமான டிஃப்ரென்சஸ் அண்ட் தென் சிமிலாரிட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்றத பற்றின அப்டேட் தான் உங்களுக்கு வரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையுமே கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஜீனியஸ் ஆகலாம்.